இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா a ring of radius r carries charge positive plus q and a test charge minus q naught is released on its axis at a distance root 3r from its center னு கொடுத்துருக்காங்க. கைனெட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க, கரெக்டா? பட் கைனெட்டிக் எனர்ஜி எப்போ அந்த டிஸ்சார்ஜ் வந்து சென்டர் ஆஃப் த ரிங்குக்கு போகும்போது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? டோட்டல் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி என்னது? கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இனிஷியல் பொசிஷன்லேயும் சரி ஃபைனல்லையும் சரி, இனிஷியல் அண்ட் ஃபைனல் மஸ்ட் பி ஈக்குவல், கரெக்டாக? கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நம்ம என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இதை பார்த்தோம்னா இப்போ இதுதான் ஒரு ரிங்கு எடுத்துட்டோம்னா, இப்போ நமக்கு என்ன, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எல்லாம் வந்து ஆக்சியல் பாயிண்ட். இதனுடைய ரேடியஸ் என்னது? ஆர், கரெக்டாக? இதை நான் சென்டர் ஓன்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் பியோடைய டிஸ்டன்ஸ் என்னது? √3r ஃப்ரம் த சென்டர்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த டிஸ்டன்ஸ் ஆர் நான் வந்து சைட்வேஸில் வரைஞ்சிருக்கேன். ஸோ என்னடா சின்னதாக இருக்குன்னு பார்க்கணும், சைட்வேஸில் வரைஞ்சதுனால ஒன்று. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஆர் தான், சரியா? இப்போ இது ஆர், இது √3r, கரெக்டாக? அப்போது நமக்கு வந்து இந்த பாயிண்ட் பியில் வந்து பொட்டென்ஷியல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சாலும் ஓகே. பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சோம்னா அது எவ்வளோ இருக்கும்? பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சோம்னா V = kq/rங்கிறது தானே ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து இதனுடைய கான்செப்ட் நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கான்செப்ட் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் என்னது? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இப்போ வந்து ஒரு சர்க்குலர் ரிங் இருக்குது. இந்த சர்க்குலர் ரிங் வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு வந்து அட் த சென்டர் நமக்கு வந்து பொட்டென்ஷியல் அட் சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சீன்னு வச்சுட்டோம்னா பொட்டென்ஷியல் அட் சென்டர். ஸோ இப்போ நான் வந்து பொட்டென்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த ரிங் வேணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? ஏன்னா இங்கே இது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சின்ன சார்ஜ் வந்து ஒரு சின்னதாக எடுத்துக்கிறேன் நான். டிக்யூங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அதில் டிக்யூ இஸ் த சார்ஜ், சரியா? இது எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது? ஃப்ரம் த சென்டர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ், ரேடியஸ் இருக்குது. அப்போ பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு due to charge dq at c is என்னவா இருக்கும்? dv = k into dq/rங்கிறது தான் இது. இப்போ நமக்கு டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும் இல்லையா? the entire ring. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்டெகிரேஷனுக்கு போகிறோம். ஸோ இன்டெக்ரல் dv என்ன இருக்கும்? இன்டெக்ரல் k dq/r. k கான்ஸ்டன்ட், ரேடியஸ் வந்து எல்லா பாயிண்ட்லேருந்தும் சென்டருக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதனால் எடுத்துகிறேன். இன்டெகிரேஷன் ஆஃப் dq. இன்டெகிரேஷன் ஆஃப் dq என்னப்பா? அது வந்து q தானே. ஸோ kq/r தான் வந்து உங்களுக்கு பொட்டென்ஷியல்னு ஆகிடும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஈவன் ஃபார் நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ண போகிறோம்? இதுதான். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரிமைன் சேம் அண்ட் பார்த்தோம்னா டோட்டல் சார்ஜ் வந்து q தானே சார்ஜ். ஸோ பொட்டென்ஷியல் அட் c பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ரிமைன் சேம் அண்ட் இங்கே சார்ஜ் qங்கிறதுனால kq/r தான். இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சரி, நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சரி, அட் த சென்டர் ஆஃப் த ரிங் இதுதான் வந்து இது. ஸோ அட் த சென்டர் நான் ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதி வச்சுட்டோம். ஸோ சென்டருக்கு வந்து நம்ம எழுதினோம்னா என்ன ஆகும்? v அட் சென்டர் வந்து என்னது? kq/rன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரியா? இது வந்து பொட்டென்ஷியல். ஸோ எனக்கு வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணும்னா அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இப்போ இதையே வந்து பொட்டென்ஷியல் அட் அன் ஆக்சியல் பாயிண்ட் நான் என்ன பண்ணுறோம்? அட் an ஆக்சியல் பாயிண்ட் P கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? நான் வந்து சர்க்குலர் ரிங் எடுத்துக்கிறேன், சைட்வேஸில் வைக்கிறேன். இங்கே ஒரு ஆக்சியல் பாயிண்ட் Pயில் வந்து நான் வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து சேமாக தான், அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் டிஸ்டன்ஸ் என்னது? இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட், நான் இங்கே ஒரு எலிமெண்ட் டிக்யூன்னு எடுத்தேன்னா இந்த டிக்யூ எலிமெண்ட்லேருந்து இந்த P பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் சொல்லுங்க போகலாம். ஸோ இது வந்து ஆறுங்கிறது ரேடியஸ், இது மாறாது. P வந்து லெட் P அட் a டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே r² + x² ஆகிடும். அப்போ நான் வந்து பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட், ஓகே, P எடுக்கும் பொழுது k into dq/ இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும்? √x² + r², சரியா? இங்கேயும் பார்த்தோம்னா நம்ம மொத்த இதுக்கு எடுக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் ரிமைன் சேம் இல்லையா? அதனால இன்டெக்ரல் dv இதில் k dq/√x² + r². எந்த எலிமெண்ட் எடுத்தாலுமே எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மாறாது. ஸோ அதை நான் வெளியில் எடுத்துறேன். இன்டெக்ரல் dq கிடைக்கும். இன்டெக்ரல் dq என்னது? q தானே. அப்போ எனக்கு பொட்டென்ஷியல் அட் எனி பாயிண்ட் P கேட்டாலும்
kq by under root x square plus r square. நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இதையே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா distance remains same from the point. எல்லா இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த perpendicular distance சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது பொட்டன்ஷியல் இங்கே அப்படி இருக்குன்னா வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணணும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி, நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மைனஸ் கியூ சார்ஜ் வைக்கிறீங்கன்னா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? கே சோர்ஸ் சார்ஜுக்கு கியூ, எந்த சார்ஜ் வைக்கிறீங்களோ டெஸ்ட் சார்ஜ் கியூ நாட் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ். சென்டர்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆர்னு எழுதினா போதும். அட் பாயிண்ட் பி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி இஸ் கே கியூ கியூ நாட் பை அண்டர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த சமுக்கு போவோம். நான் இந்த சம திரும்ப இங்கே வந்து இது பண்ணுறேன். ஸோ இந்த சம்மில் பார்த்தோம்னா இவங்க வந்து கைனெட்டிக் எனர்ஜி கேட்காங்க. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் must be equal to kinetic energy final plus potential energy initial final. So first நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சார்ஜ் வந்து நான் வந்து இங்கே இருக்கு, இதுதான் வந்து ஒரு இது ரிங் எடுத்திருக்கேன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே ஆக்சியல் லைனில் நான் என்ன எடுத்திருக்கேன்? பிங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து அட் a டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது எனக்கு? இது வந்து √3r சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு ஆர் கொடுத்துட்டாங்களா? இங்கே வந்து டெஸ்ட் இந்த சார்ஜ் எவ்வளோ வச்சுருக்காங்க? மைனஸ் கியூ சார்ஜ் வச்சுருக்காங்க, மைனஸ் கியூ நாட். அப்போ இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிங்க. இனிஷியலி அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கா? அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 0. கைனெட்டிக் எனர்ஜி 0னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னப்பா? இனிஷியல் எனர்ஜி மைனஸ் கே கியூ கியூ நாட் பை அண்டர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் எ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் இப்போ தான் நம்ம டிரைவ் பண்ணோம். கே கியூ இது வந்து பொட்டன்ஷியல் இது. எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணணும்? கே கியூ கியூ நாட் பை அண்டர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் வித் சைன். பொட்டன்ஷியலும் சரி எனர்ஜி சரி வித் சைன் வேணும். இங்கே மைனஸ் கியூ நாட்டுங்கிறனால மைனஸ் கியூ நாட். இப்போ ஃபைனல் எனர்ஜி பார்த்தோம்னா என்ன? ஃபைனல் எனர்ஜியில் வந்து அட் த பாயிண்ட் சென்டர், சரியா? அந்த சென்டரில் வேணும். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த சென்டர் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? கே கியூ கியூ நாட் பை ஆர், சரியா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் இல்லையா? இதுதான் ஒரிஜினல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அல்லது எக்ஸுங்கிறது என்னது? எக்ஸுங்கிறது இங்கே ரூட் ஆர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அதே இது பண்ணுவேன். எக்ஸ் √3r. அப்போ அண்டர் ரூட் √3r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் என்ன ஆகிடும்? 3r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், அது வந்து 4r ஸ்கொயர். இட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ ஆகிடும்? 2r ஆகிடும். ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன எழுதலாம்? கே கியூ கியூ நாட் பை 2r must be equal to kinetic energy final plus k q q naught by r. இந்த சைடு கொண்டு வாங்க பார்க்கலாம். இதுலேயும் மைனஸ் சைன் இல்லையா? நான் மைனஸ் சார்ஜ் நான் மறந்துட்டேன். இதுவும் மைனஸ் 1. ஸோ இந்த இதில் நீங்கள் மைனஸ் சைன் ரொம்ப முக்கியம். ஸோ வென் யூ இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா கே கியூ கியூ நாட் பை ஆர் மைனஸ் கே கியூ கியூ நாட் பை 2r. 1 மைனஸ் ஹாஃப் என்னப்பா? ஹாஃப் தானே. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் வந்து கே கியூ கியூ நாட் பை 2r வந்துடும். ஸோ ஆன்சர் இருக்கா? கேக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் இஸ் பி.